யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடனும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துண்டுகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதல் வந்து சேர்ந்த சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புகழ்பெற்ற இறையியலாளர் கார்ல் ரானர் இந்த உயிர்த்தெழுதலை இவ்வாறு வர்ணிக்கிறார். Resurrection is not resuscitation but a transformation. உயிர்த்தெழுதல் என்பது மரித்தவர் மீண்டும் பழைய வாழ்வுக்கு திரும்புவதல்ல, மாறாக அது மனித வாழ்வை கடவுளின் நித்திய மகிமைக்கு மாற்றப்படுவது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்திலே எல்லாமே வெறுமை, பல மாதங்கள், எல்லாமே ஒரு கல்லறை போன்ற ஒரு நிலை. எங்கும் பயம், எங்கும் இருள், சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஒருவரை ஒருவர் பார்த்து கதைக்க முடியாத ஒரு நிலை, ஐசோலேஷன், செப்பரேஷன். இப்படியாக அந்த கொரோனா காலத்தில் இருக்கிற பொழுது நாங்கள் இருக்க போகிறோமா இறக்கப் போகிறோமா என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலை எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது. இந்த வாழ்க்கை முழுவதுமே முடிந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. பலர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உயில்களாக எழுதி வைத்தார்கள். ஏனென்றால் நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று தெரியாத ஒரு நிலை. எங்கும் வெறுமை, எங்கும் ஒரு பயம், எங்கும் ஒரு இருள், எங்கும் ஒரு கல்லறை போன்ற ஒரு வாழ்வு. ஆனாலும் அந்த கல்லறைக்குள் இருந்து உலகம் வெளிவந்தது. அந்த கல்லறை இருளிலிருந்து வந்தது. அந்த கல்லறை, அந்த கல் புரட்டப்பட்டது. மீண்டும் ஒரு புதிய வாழ்வு ஆரம்பமானது. அன்பார்ந்தவர்களை, இந்த உயிர்ப்பு விழாவை நான் சிந்திக்கிற பொழுது இந்த அனுபவங்கள் என்னுடைய மனங்களுக்கு வந்தன. அந்த நாட்களில் எங்களுக்கு திருத்தந்தையாக இருந்தவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். அவர் அப்பொழுது மக்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், இப்பொழுது வெறுமையாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது, வாழ்க்கையின் அர்த்தத்தை புரியாமல் இருக்கிறது. இந்த வேளையிலே நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைக்கிறேன். நீங்கள் கோயில்களுக்கு போக முடியாது, ஆனால் குடும்பத்திலே அந்த வழிபாட்டை செய்யுங்கள். அந்த வழிபாடு எப்படி இருக்க வேண்டுமென்றால், ஒரு பக்கத்திலே இயேசுவுடைய உயிர்ப்பின் சிலுவையை வைத்துக் கொள்ளுங்கள், மற்ற பக்கத்திலே நீங்கள் இறை வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வழிபாட்டை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர்த்தெழுதல் வரும் என்று சொன்னார். அதைத்தான் இந்த நாட்களிலே பல நாட்களாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அந்த இருளுக்குள் இருந்து கொண்டு அந்த உயிர்த்தெழுதல் வாழ்வுக்காக நாங்கள் செபித்தோம். அந்த வாழ்வு எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று உயிர்ப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழமான சிந்தனை என்னவென்றால், இயேசு உயிர்த்தார். இயேசு இந்த உலகத்திலே சொன்னபடி உயிர்த்தார். பலமுறை சொன்னார், மாடுமகன் பாடுகள் படவும், மூப்பன் கையில் கையளிக்கப்படவும், மரிக்கவும் என்று மாத்திரம் சொல்லவில்லை.
3ஆம் நாள் உயிர்த்தெழுவும் என்று சொன்னார். தன்னுடைய பாடுகளை ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட பொழுது இயேசு சொன்னார், உயிர்த்தெழுவும் என்று சொன்னார். அந்த சொன்ன இயேசு இன்று உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்ப்பின் விழாவைத்தை நாங்கள் இன்று ஒரு பெரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கேள்வி என்னவென்றால், இந்த உயிர்ப்பு விழாவுக்கும் எங்களுடைய வாழ்வுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நாங்கள் அந்த உயிர்ப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது நாங்கள் அதை எவ்வாறு எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசுடைய உயிர்ப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார், பணி செய்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அது எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாழ்வு என்னவென்று நாங்கள் சிந்திக்கிற பொழுதுதான் கார்ல் ரானர் என்கின்ற இறையியலாளர் இந்த உயிர்ப்பை பற்றி ஆழமாக சிந்தித்தார். மிக அழகான ஒரு சிந்தனையை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நான் வாழ்வாக்க முடியுமா என்பதை நான் சிந்திக்க விரும்புவேன். அவரை பொறுத்தவரையிலே அவர் சொல்லுகின்றார், resurrection is not resuscitation but it is a transformation. அதாவது இந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் சிந்திக்கிற பொழுது அது மீண்டும் ஒரு வாழ்வுக்குள்ளே, மனித வாழ்வுக்குள்ளே போவதல்ல, அது அந்த உயிர்த்தெழுதல் எங்களுக்கு. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் அவர் ஒரு நித்திய மகிமைக்குள்ளே, கடவுளுக்குள்ளே, தெய்வீகத்துக்குள்ளே போய்விட்டார். அது லாசர் உயிர்த்தெழுந்தது போன்றது அல்ல. லாசர் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் மரணித்திருப்பார். ஆனால் இயேசுடைய உயிர்த்தெழுதல் வித்தியாசமானது. அது எங்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதல் எதுவென்றால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம். மனித ஆன்மா கடவுளுக்குள்ளே சென்று, நித்தியத்துக்குள்ளே சென்று அந்த நித்தியத்தை அனுபவித்து நாங்கள் மாற்றம் பெறுவது. அது மரணித்த பிற்பாடு வருவது மாத்திரமல்ல, இப்பொழுது அந்த ஆன்மா கடவுளுக்குள்ளே, நித்தியத்துக்குள்ளே நிலைத்து புதிய வாழ்வை பெறுவது தான் உயிர்த்தெழுதல் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே தான் பாந்தவர்களே, இன்றைய நற்செய்தியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது மகதலா மரியாள் அந்த கல்லறைக்கு வருகின்றார். அந்த கல்லறைக்கு வருகிற பொழுது அங்கே இருள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே விடியற் காலையில் இருள் நூங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு செல்லுகிறாள். என்றால் அவர் ஆண்டவரை ஆழமாக அன்பு செய்தார். அந்த பெண் ஆண்டவரை ஆழமாக அன்பு செய்தபடியால் விடியற்காலை இருள் நீங்கும் முன்பே கல்லறை. இங்கே 2 சொற்கள், இருள், கல்லறை. அதுக்குள்ளே வருகிற பொழுது அதுக்குள்ளே இயேசுவை காணவில்லை. இயேசுவை காணவில்லை என்று சொன்னோன்னு ஓடி போய் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த மகதலா மரியாவில் ஒரு மாற்றம். இந்த பெண்ணைத்தான் அவர் ஒரு மிக சிறந்த மறை பணியாளராக மாற்றுகிறார். இது ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே. அந்த காலத்திலே பெண்கள் முன்னுக்கு வரவில்லை, பெண்கள் இப்படியான பணியை செய்ய முடியாது. இயேசு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். இந்த மகதலா மரியாள் அந்த வெற்றி கல்லறையிலே இருள் சூழ்நிலையை வந்து ஒரு பெரும் மறை பணிப்பாளராக மாற்றுகின்றார். ஏனென்றால் அங்கே ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் எங்களுடைய கண்ணீர் வாழ்வை ஒரு சந்தோஷமான வாழ்வாக மாற்றும். மகதலா மரியாளுடைய வாழ்க்கை ஒரு மாற்றமாக மாற்றினார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே வருகிறது. உயிர்ப்பு இயேசுடைய காலத்திலே பார்க்கிறோம், எம்மாவூஸ் சீடர்கள் மிகுந்த சோகத்திலே அவர்கள் நடந்து கொண்டு போகிறார். வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது என்று நடந்து கொண்டு போகிறார். அந்த வேளையிலே இயேசு அவரோடு சேர்ந்து அந்த அப்பத்தை உடைக்கின்ற பொழுது அவர்கள் இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். அங்கே ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது பயந்து ஒடுங்கி இந்த ஜெருசலேமிலிருந்து நாங்கள் வெளியே போக வேண்டும், எல்லாம் முடிந்து விட்டது என்று போய் சின்னவர்கள், இருளில் இருந்தவர்கள், இந்த மனமடிவில் இருந்தவர்களே உயிர்த்து இயேசு ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவத்தை கொண்டு வருவார். தட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு புதிய மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் அது நடைபெறுகிற பொழுது எங்களுக்குள்ளே மாற்றல் வருகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே பார்க்கிற பொழுது நாங்களும் இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தை மாறுகின்ற அனுபவத்தை பெற வேண்டும். புனிதருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற பொழுது, அன்னை திரேசாளுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது, அவரும் 50 ஆண்டுகளாக இந்த கல்லறைக்குள்ளே இருந்தார், இருளுக்குள்ளே இருந்தார். அவர் சொல்லுகிறார், இந்த 50 ஆண்டுகளும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இருண்ட பகுதியாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், if I ever become a saint, I will surely be of one darkness. நான் ஒரு புனிதராக வந்தால் கூட
என்னுடைய வாழ்வு ஒரு இருண்ட வாழ்வாகத்தான் இருக்கும் என்று ஆனால் அவருக்குள்ளே ஆண்டவர் இருந்து அவரை ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே அழைத்திருக்கின்றார். அங்கே ஒரு வெளிச்சம் வருகிறது. ஜான் ஆஃப் தி கிராஸை பார்க்கிறோம். சிலுவை அருளப்பார். அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இருளுக்குள்ளே சென்றார், சிறைக்குள்ளே இருந்தார். அந்த இருளுக்குள் இருந்த பொழுது அவர் ஆண்டவரோடு கொண்டிருந்த ஆழமான உறவு அவரை உயிர்த்தெழுதல் வாழ்வுக்குள்ளே சென்றது. மிக சிறந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மாறுகிறார். அந்த காலங்கள் இருளாக இருந்தாலும் உயிர்த்த இயேசுடைய அனுபவங்கள் அவரை ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே கொடுக்கிறது. பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவருக்குள்ளே ஒரு வெறுமை, அந்த ஆலயத்திலிருந்து மன்னாடி கொண்டிருக்கிற பொழுது சிலுவையை பார்க்கிற பொழுது ஆண்டவர் அந்த உயிர்த்த அனுபவத்தை கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செல்வத்தை விட்டார், வறுமையை விட்டார். பழைய வாழ்க்கை இறந்தது, புதிய வாழ்வு உருமாறியது. ஆகவே நண்பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே வர வேண்டும். இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா என்று நாங்கள் மிக அழகாக இந்த பெருநாளை கொண்டாடுகிறோம். ஆனால் அது என்னுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிறதா, அல்லது போனால் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா? ஆகவே என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது அந்த மாற்றம் எப்படி வர வேண்டுமென்றால், நான் அன்பு செய்கிற பொழுது இன்னும் அதிகமாக அன்பு செய்ய பழகினால் அது ஒரு மாற்றம். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற தியாக உணர்வு இன்னும் அதிகமாக என்னை மக்களுக்குள்ளே கொண்டு செல்கிறது என்றால் அது ஒரு மாற்றம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மன்னிப்பு மனப்பான்மை இன்னும் அதிகமாக எல்லோரையும் மன்னிக்க வைக்கிறது என்றால் அது ஒரு மாற்றம். ஆகவேதான் புனித பவுல் சொல்லுகிறார், பழைய வாழ்வை களைந்துவிட்டு புதிய வாழ்வை நீங்கள் கொண்டு கொள்ளுங்கள். இந்த உயிர்த்தெழுதல் மக்களாக வாழுகிற பொழுது மேலே நோக்கி பாருங்கள். அங்கேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையோடு இருக்கின்றார். ஆகவே இந்த காலத்தில் இந்த மாற்றத்தை நாங்கள் சிந்திக்கிற பொழுது எப்பொழுதும் மேலே பார்க்கிறவர்களாக, அந்த நித்திய மகிமைக்குள்ளே போயிருக்கிற இயேசுடைய அந்த நித்தியத்துக்குள்ளே நாங்கள் வாழுகிற பொழுது, எங்களுடைய ஆன்மாக்களை அவருக்குள்ளே கொண்டு போகிற பொழுது எங்களுக்குள்ளே வருகின்ற அந்த மாற்றம், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த விழாவினுடைய மிக பெரும் செய்தியாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது அது ஒரு வரலாறு மாத்திரமல்ல, அது உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. கல்லறை திறந்தது, இப்பொழுது உன்னுடைய வாழ்வும் திறக்கப்பட வேண்டும். உயிர்த்தெழுதல் என்பது மரணத்தை வெட்டுவது மாத்திரமல்ல, பயத்தையும் பாவத்தையும் வெல்வது, ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே போவது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் கல்லறையிலே வாழுகின்ற இடங்களை நீர் வெளிச்சமாக்கும். மன்னிப்பெற்ற தன்மை, அன்பெற்ற தன்மை, தியாகமற்ற தன்மை, சுயநல வாழ்வு. அதே வேளையிலே உம்முடைய உயிர்ப்போடு நாங்களும் அந்த உயிர்த்தெழுதல் வாழ்க்கை இன்றே ஆரம்பிக்க அருள்தாரம். ஆமேன்.